ஹாய் நண்பர்களே வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ஒரு 6 மாதமா மீன் தொட்டி வாஷ் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ரொம்ப வந்து அழுக்காயிடுச்சு. ஸோ அந்த ஃபில்டரை மட்டும் எடுத்து எடுத்து மாற்றணும்னு வச்சுக்கங்களேன். மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஃபில்டர் எடுத்து மாற்றுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போச்சு. இப்போ பார்த்து இன்னைக்கு காலையில் போய் பார்த்தா ஒரே ஸ்மெல் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ அந்த தண்ணிலாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கழுவுனாவே மீன் வளர்க்குறது ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த டேங்க்கை கழுவணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா, அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு, அப்புறம் உள்ளே இருக்க அந்த செடியெல்லாம் வாஷ் பண்ணி, அந்த கல்லுலாம் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி, நம்ம காய வச்சு, அப்புறமா நம்ம வந்து எடுத்து பண்ணுற மாரி இருக்குது. அப்புறம் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பைப்பு வந்து போட்டு அதுலேருந்து எடுக்கணும். அப்புறம் அந்த மீனை எடுத்து தனியாக அதை ஒரு தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்புறம் அந்த பம்பிங் மிஷின் இருக்குல்ல, உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் மிஷின், அது எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, அந்த மோட்டர்லாம் க்ளீன் பண்ணி, திருப்பி எல்லாத்தையும் நம்ம வந்து அது பண்ணணும். இந்த மாரி நம்ம வந்து ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பண்ணி அதுக்குள்ளே போதும் போதும் போகுது. வளர்க்குறது ஆசையாக இருக்குது. இந்த நாய் வளர்க்குறது அந்த மாரி எல்லாம் இருக்கும். பட் அதை மெயின்டெயின் பண்ணும்போது ஒரு மாதிரியா இருக்கும். கஷ்டமாக இருக்கும். அதேமாரி தான் இருக்குது இதுவும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்று பாருங்க, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் அதுக்கடுத்து அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்தேன். அப்புறம் அதேமாரி ஃபுல்லாக ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணிவிட்டு, அப்புறமா ஜக்கு வழியாக தண்ணி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுத்து ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா இது பண்ணிவிட்டு, அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக கலக்கி அதில் உள்ள அந்த அழுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு, அப்புறம் நம்ம அந்த மீனை எடுத்து இன்னொரு பக்கெட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதை பாருங்களேன், ஃபுல்லாக அந்த கிளாஸ் வந்து இது வந்து ஃபுல்லாகவே ஃபைபர் மாதிரி இருக்குது. ஸோ வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்லா போட்டு அழகாக க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா தண்ணி ஸ்மெல் அடிக்கும்போது அந்த மீன் வந்து கொஞ்ச நாள் அப்படியே வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதனால் நம்ம அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது இப்போ ஹைஜீனிக்கான லெவல்லலாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இது மாதிரி ஐட்டம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து இதை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். அது வந்து அந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இருக்குது. அது இதுமாரி பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபில்டரை போட்டிங்கன்னா அது ஃபில்டர் ஆகிடும். பட் என்ன தண்ணியோட ஸ்மெல்லை நம்மளால் வந்து இது பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி மாற்றலாம். ஃப்ரீயாக இருந்தாவே 2 மாதத்துக்கு ஒரு முறை அதுமாரி மாற்றலாம். நம்ம கிட்டத்தட்ட 15 மீன் நம்ம போட்டிருக்கோம் அதில். ஸோ அது 15 மீன் அனுப்ப அதனுடைய கழிவுகளை வந்து உங்களுக்கு வரதானே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அதை வந்து போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள், எல்லா தண்ணியும் ஃபுல்லாக எடுத்து இப்போ அந்த மீனெல்லாம் அழகாக பிடிச்சி நம்ம வந்து பக்கெட்டில் போடுவோம். ஸோ அந்த மீன் பிடிக்கும்போது சில டைம் என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் என்ன பண்ண நம்ம கையில் பிடிச்சிடுவாங்க. ஸோ மீனுடைய பாடியில் நம்ம கை பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அது ஒரு டைம் பட்டாவே அது வந்து அந்த மீனை வந்து இறக்குறதுக்கே ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணோம்னா, மீனுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வலையை போட்டு தான் பிடிச்சி அதை ஒரு நல்ல தண்ணியில் போட்டு வச்சுன்னா, நீங்கள் அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதை வந்து எடுத்து போட்டுடலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ அது மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே அழகாக வந்து பிடிச்சேன். அதில் அந்த பெரிய மீன்லாம் கொஞ்சம் வேலை காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பிடிச்சி எடுத்து நம்ம வந்து தனியாக வந்து இது பண்ணிட்டேன். அப்புறம் திருப்பி ஜெக்கை போட்டு எல்லா தண்ணியும் பிடிச்சி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டியூப் மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஜெக்கு போட்டு நம்ம வந்து தண்ணி டப்புன்னு மொண்டுட்டோன்னு வச்சுக்கங்களேன். மொண்டு எடுத்துட்டு அப்புறமா தண்ணியை ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா கலக்கி இப்போ ஓரளவு வச்சு நல்லா ஸ்மெல் வீடு ஃபுல்லாகவே. அப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து அதை நல்லா வந்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி அந்த கல் இருக்குது பாருங்க, அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எல்லாத்தையுமே அந்த செடியெலாம் வெயிலில் காய வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்மெல்லாம் போச்சு கொஞ்சம். அந்த தொட்டி நல்லா நம்ம எல்லாத்தையும் தண்ணி எடுத்து ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு துணியை போட்டு துடைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி விட்டோம். ஸோ அப்புறமா தான் அந்த ஸ்மெல்லாம் இல்லாத ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் போனால் இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் மேக்ஸிமம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணால் அடுத்த ஒரு 8 மாதம் வரைக்கும் நீங்கள் தண்ணி மாற்ற வைப்பாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கழட்டி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. ஃபில்ட்ரு தண்ணி ஜக்கு இங்கே பாருங்க, மீன் தனியாக இருக்கார். ஸோ அதனால் இதுமாரி பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதம் தான் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி போட்டு பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் நல்லா க்ளீனாக துடைச்சி ட்ரை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம அப்புறமா வந்துட்டு பண்ணிவிட்டு அழகாக வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கல்லை ஃபுல்லாக கொட்டியாச்சு. கல் என்ன ஒரு அழகு தானே வச்சுக்கங்களேன். ஸோ கல்லை ஃபுல்லாக கொட்டிட்டு கல் போடலனா கூட நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டஸ்ட் நம்ம கலக்கி ஒரு முறை க்ளீன் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் மட்டும் மாற்றினா போகிறோம். பட் கல் இருக்கும்போது என்னன்னா அது கீழே போய் உட்காந்துக்குது அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த கேன் வாட்டர் இருக்கும் நம்மகிட்ட, அந்த கேன் வாட்டரும் கொஞ்சம் வீட்டில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி டேங்க்கை வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணோம். அதை ஃபில் பண்ணால் மாதம் தண்ணி வாங்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போட்ட பிறகு அவ்வளோ வந்து நல்லா வந்து
க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க ஃபில்ட்ரு செட் பண்ணியாச்சு. இந்த ஃபில்ட்ரு வந்து இதுதான் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையா இல்லை வந்து 1 1/2 மாதத்துக்கு 2 மாதம் ஒரு மாற்ற போகிறோம் உங்களுக்கு. அது லைட்டாக கொஞ்சம் கலக்கி விட்டு அது கொஞ்சம் 1 மணி நேரம் ஓடின பிறகு நீங்கள் ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு வேறு ஃபில்ட்ரு போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் இதுவே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மீன்லாம் விட்டாச்சு அவ்வளோ. அவங்க ஒரு புது உலகத்துக்கு வந்திருக்காங்க இப்போ. எல்லா மீனையும் வந்து அனுப்புறதுக்கு எடுத்து எடுத்து உள்ளே விட்டாச்சு. எல்லாம் அப்படியே ஒரு என்ஜாயாக டப்புன்னு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டாங்க, குளிச்சிட்டாங்க நீங்கள் அவங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மீன் தொட்டி வந்து அவ்வளோ ஒரு பெரிய வேலையாகிடுச்சு நமக்கு. போதும் போதும் போயிடுச்சு க்ளீன் பண்ணுறது. அவ்வளோ ஒரு கஷ்டமான இதுவாகிடுச்சு கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு. எல்லா மீன் நம்மகிட்ட ஒரு பெரிய மீன் 2 டைப் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மீனை வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுச்சு. செடிலாம் வந்து அழகாக வச்சாச்சு. 2 பக்கம் க்ரீனும் நடுவில் வந்து ரோஸ் வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு நிம்மதியாக வச்சுங்களேன். செடியோ இந்த மீன் வளர்க்குறது அல்லது வந்து நம்ம பெட் வளர்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனு. ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சு எல்லா மீனும் அவங்கவுங்களுடைய ரவுண்ட் என்னடா இது புதுசாக இருக்குது என்னடின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்தமாரி தான் வந்து இந்த மீன் தொட்டிக்கு பின்னால் இவ்வளோ ஒரு ஸ்டோரி இருக்குது. அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், நீங்களும் மீன் தொட்டி பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணுறீங்க? கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக பண்ணுவீங்களா? என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா ஸோ எப்போயோ வரும்போது தானே பண்ணுறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பம்பெல்லாம் மோட்டர்லாம் ஆன் பண்ணியாச்சு. மோட்ரு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃபில்ட்ரேஷன் மோட்ரு. லைட் எரியுது. எல்லாம் ஒர்க் ஆகிடுச்சு. க்ளீனிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு போட்டு விட்டா இப்போ எல்லாம் அங்கங்கே மாற்றுறதுல கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டு போட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க. தேங்க்யூ லைக் பண்ணதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எதாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.